வாங்கக்கா, என்ன ஒரு வாரமா பார்க்ல ஆளையே பார்க்க முடியல. அது ஒண்ணும் இல்லடா, பாப்பாக்கு நல்ல இடத்துல சம்மந்தம் வந்துச்சு, அதான் பேசி முடிச்சிட்டேன். இந்த கல்யாண பத்திரிக்கை வீட்டாண்டு வர முடியல, தப்பா எடுத்துக்காதீங்கம்மா. சரி, ஒரு 10 நாளைக்கு முன்னாடி அம்மா கிட்ட வந்து நெஞ்சு வலிக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தீங்கல்ல, நான் கூட என் ஃப்ரெண்டு ஹார்ட்டுக்கு நல்லா பாப்பா போய் பாருங்க அப்படின்னு சொன்னல, என்ன சொன்னா? அவ சரியான ப்ராடாட் இருக்குமா, ஏதோ ஒரு அந்த டெஸ்ட் இந்த டெஸ்ட்னு பண்ணா அப்புறம் லட்சக்கணக்குல செலவாகும் அப்படின்னு எல்லாம் சொன்னான். சாதாரண கேஸ் ட்ரபிள் போய் எதுக்கு ஆபரேஷன் எல்லாம் பண்ணணும், அதனால அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். இப்ப பாரு நான் நல்லா தான் இருக்கேன். வாமா போலாம். அக்கா, அவனோட பெஸ்ட் ஃப்ரெண்டு, அவ ரொம்ப நல்லா பாப்பான்னு நம்பிக்கையில தானே அவள்கிட்ட உங்களை அனுப்பி வச்சேன். இப்படி ஏமாத்திட்டாளே. ச்சே. அம்மடி, சித்தி வீட்டுல பத்திரிக்கை வைக்கணும்ல, நீ போய் ஒரு ஆட்டோ புடிச்சனோட நம்ம போலாம், பேசி வந்துடுறேன். சரி. சரி. எனக்கு நெஞ்சு வலி இருக்கிறது உண்மைதான். இதயத்துக்கு போற ரத்த குழாயில ஏதோ அடைப்பு இருக்கான், அது ஆப்ரேஷன் பண்ணணுமா, அதுக்கு பல லட்ச ரூபா செலவாகும்னு சொன்னாங்க. நானே என் பொண்ணு கல்யாணத்துக்காக குருவி சேர்க்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சிருக்கேன். அந்த காசுல நான் ஆப்ரேஷன் பண்ணிக்கிட்டா என் பொண்ணோட வாழ்க்கை என்ன ஆகுறது சொல்லு? என்னை பொறுத்தவரையும் என் பொண்ணு கல்யாணத்தை கண் குளிர பார்த்துட்டு என் உயிர் போனா கூட போதும்தாம்மா. அதுக்கப்புறம் இந்த உடம்பு மேல 1 ரூபாய் செலவு பண்ண எனக்கு விருப்பம் இல்லைம்மா. என்னக்கா சொல்றீங்க? இந்த காலத்து பிள்ளைங்க பெத்தவங்க எங்களுக்காண்டி என்ன செஞ்சாங்கன்னு கேட்கும்போது பெத்தவங்க தான் உயிரையே பணயமா வைப்பாங்கன்னு லாஸ்ட் இருந்து தெரியாமையே போயிருந்தக்கா. ஐயோ, நீ வேறம்மா, தெரியாம போதேன்னு சொல்லிட்டு அவளுக்கு எதுவும் சொல்லிடாத. சொன்னா இந்த கல்யாணத்தை முதல்ல நிப்பாட்டிட்டு எனக்கு ஆப்ரேஷன் பண்ணலான்னு தான் சொல்லுவா அவ. அதனால எதுவும் சொல்லாதம்மா. என்னை பொறுத்தவரையும் அவ கல்யாணம் நல்லபடியா நடக்கணும். இப்போ கூட உங்ககிட்ட ஏன் இந்த விஷயத்த சொல்றேன்னா, அந்த டாக்டர் அம்மா மேல கெட்ட பேரை வர வைக்க எனக்கு மனசு இல்லம்மா. அதனால தான் உண்மையை சொன்னேன். என்ன? உண்மையிலே உங்களுக்கு பெரிய மனசுமா, இப்படி ஒரு அம்மா கிடைக்கிறதுக்கு உங்க பொண்ணு ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். ஐயோ, எதுக்குமா பெரிய பெரிய வார்த்தைலாம். நான் வரேம்மா, கல்யாணத்துக்கு கண்டிப்பா வந்துருங்க. சரி, அம்மா கிட்ட சொல்லிருமா. சரி வரேம்மா.